சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது வருடத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும், வேதனைகள் விலகி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல நெருக்கடிகளும் சோதனைகளும் மட்டும்தான் ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருஷங்களா ஜென்ம சனி உங்களுக்கு தேவையில்லாத நிறைய நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தொடர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனியோட தாக்கத்தால மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அடிக்கடி அலைய வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை இறங்கினாலும் சரி அந்த காரியத்துல உங்களால வெற்றி அடைய முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது கடந்த 2.5 வருஷங்களா இருந்திருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரமாவே இருந்தாலும் சரி, கடந்த 2.5 வருஷங்களா உங்களுக்கு வீழ்ச்சிகள் மட்டும்தான் இருந்திருக்கும். கட்டாயமா வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம சனி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போகக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தி விட்டுருக்கும். அப்படி இல்லாம நீங்க சொந்த ஊர்லயே இருக்கீங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் மூலமாவோ அல்லது சொந்தக்காரங்க மூலமாவோ, அதுவும் இல்லைன்னா நீங்க நம்பினவங்க மூலமாவோ அல்லது உங்க நண்பர்கள் மூலமாவோ ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் இந்த ஜென்ம சனி உங்களுக்கு கட்டாயமா ஏற்படுத்தி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ஜென்ம சனி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல எந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் கட்டாயமா பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி விட்டுருக்கோம். தினம் குடும்ப சண்டைகள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்பாராத நேரத்துல திடீர் பண நெருக்கடிகள் ஏற்படுறது, அது மூலமா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த ஜென்ம சனி கடந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு கட்டாயமா கொடுத்திருக்கும். இது மூலமா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க இந்த 2.5 வருஷங்களா ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பீங்க. நிம்மதி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்திருக்காது. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உசுறு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். உசுரை தவிர மற்ற எல்லாத்தையுமே இந்த ஜென்ம சனி உங்ககிட்ட இருந்து முழுமையா பறிச்சுட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில இந்த 2025 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ஜென்ம சனி முழுமையா விலக போகுது. சனி பகவான் உங்க ஜென்ம ராசியான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாகி பாத சனியா வந்து உட்கார போறார். அப்படி பாத சனியா உட்காரக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவார், ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அப்படின்னாலும் இந்த 2025 மே மாதம் நடக்க போற குரு பயிற்சி முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்படிங்கறதால குரு பயிற்சிக்கு அப்புறமா யோகமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கும்பராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா ஜென்ம சனி விலகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மனசளவுல ஒரு தைரியம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத பயம், தேவையில்லாத மன கவலைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையா விலக ஆரம்பிச்சிடும். நீங்க இது நாள் வரைக்கும் இழந்த மன நிம்மதியும் சந்தோஷமும் மறுபடியும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதுலயும் முக்கியமா குரு பகவானோட பயிற்சி முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கும், யோகங்களை கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கும். அப்படிங்கறதால கும்பராசி அன்பர்கள் சாம்பல்ல இருந்து புறப்படுற பீனிக்ஸ் பறவை மாதிரி இந்த 2025வது வருஷத்துல சிறகடிச்சு பறக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்ம சனியோட தாக்கத்தால உடல் ஆரோக்கியத்தை முழுமையா தொலைச்சிட்டு தினம் மன நிம்மதி இல்லாம ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறமா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பாதிப்புகள்ல இருந்து படிப்படியா நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கூட பனி மாதிரி விலகி போறதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல
வாழ்க்கையில கட்டாயமா கிடைக்கும். அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற நோய்கள் கூட மருந்து மாத்திரைகள் மூலமாவே ரொம்ப சூப்பரா குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாவே இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ஜென்ம சனியோட தாக்கத்தால கடந்த 2.5 வருஷங்கள்ல நீங்க நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க, நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சிலர் சொத்து சுகங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலர் குடியிருக்கிற வீட்டையே விற்க வேண்டிய ஒரு சூழலை கூட கடந்த 2.5 வருஷத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. அதே சமயம் இந்த 2025ல நடக்க போற சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா இந்த மாதிரியான இழப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்க பெரிய அளவுல பண இழப்புகளை சந்திக்க மாட்டீங்க, பண நெருக்கடிகளை சந்திக்க மாட்டீங்க. கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த நெருக்கடிகள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். முக்கியமா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இவ்வளவு நாளும் தாமதமாகிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த 2025வது வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமா கூட லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாவே இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த 2025 மே மாதம் நடக்க போற குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா குரு பகவான் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வந்துருவார். அப்படிங்கறதால திருமணம் ஆகாம தவிச்சிட்டு வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த 2025 மே மாதத்துக்கு அப்புறமா மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போகுது. முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு 5வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் கட்டாயமா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஜென்ம சனி உங்களுக்கு முழுமையா விலகினாலும் தற்சமயம் வரைக்கும் நீங்க 7.5 சனியோட ஆதிக்கத்துல தான் இருக்கீங்க. அதுலயும் முக்கியமா இந்த 2025வது வருஷத்துல நீங்க பாத சனியோட ஆதிக்கத்துல இருப்பீங்க. அப்படிங்கிற காரணத்தால சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த 2025வது வருஷத்துலயும் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் தான் இருக்கணும். பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பா சிக்கனத்தை கடைபிடிச்சே ஆகணும். யாரை நம்பியும் பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. முக்கியமா யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடுறது, அப்படி இல்லைன்னா ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க முழுமையா தவிர்த்தே ஆகணும். அதே போல உங்களோட தொழில் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு பெரிய முயற்சிகள்லையும் தற்சமயம் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 2.5 வருஷங்கள்ல நீங்க வேலைகள்ல நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. திடீர் வேலை இழப்புகள் அப்படிங்கறத கூட சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில கும்பராசி அன்பர்கள் வேலை மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை இழந்துட்டு இப்போ வரைக்கும் வேற வேலை வாய்ப்புகள் கிடைக்காம நிறைய பண நெருக்கடிகளையும் மன உளைச்சல்களையும் சந்திச்சுட்டு வருவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த வருடத்துல பாதியா குறைஞ்சு போயிடும். பெரிய அளவிலான நெருக்கடிகளோ பெரிய அளவிலான பிரச்சனைகளோ நீங்க வேலை செய்யற இடங்கள்ல கட்டாயமா இருக்காது. மேல் அதிகாரிகள் கூட பிரச்சனை இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்கறவங்க கூட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே பனி மாதிரி விலகி போயிடும். வேலைகளை இழந்துட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த 2025வது வருஷத்துல நல்ல விதமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா குரு பகவானோட அருள் உங்களுக்கு முழுமையா இருக்குது அப்படிங்கறதால நீங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு போறதுக்கு கூட இந்த 2025வது வருஷத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 2025வது வருஷம் கும்பராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.